பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை எரேமியா 35வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 36:19. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபிற்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இந்த யோனதாபுடைய சந்ததிகளுக்கு கொடுக்குறார். அவங்க இஸ்ரவேல் மக்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் எதை விரும்புகிறார், ரொம்ப அதிகமாக விரும்புகிறது கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்போ அதற்குரிய ஆசிர்வாதங்கள் ரொம்ப அதிகம். அது அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப சிம்பிளாக சாரி ஏசப்பா தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஆனால் நம்மை அறியாமலேயே நிறைய ஆசிர்வாதங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பட்சத்தில். பாருங்க, ரேகாபுடைய சந்ததிக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எரேமியாட்ட சொல்கிறாரு, ரேகாபுடைய குமாரர்களெல்லாம் கூப்பிடு. அந்த யோனதாப், ரேகாப் அவருடைய குமாரன் யோனதாப், அவரு தான் கட்டளை கொடுக்குறாரு அவங்களுடைய சந்ததிகளுக்கு. நீங்கள் பரதேசிகளை போல தங்கியிருக்கணும், வீடு கட்டக்கூடாது, வயல் வாங்கக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. இதுதான் யோனதாப் அவங்களுடைய குமாரர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அதை அப்படியே வழி வழியாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு எரேமியாவை கூப்பிட்டு, அவங்க குமாரர்களெல்லாம் கூப்பிடுங்க, அவங்களுக்கு முன்பாக திராட்சை ரசம் நிரம்பின குடங்கள் கிண்ணங்கள் எல்லாம் வைங்க. நிறையா திராட்சை ரசம் கொண்டு அப்படியே கண்ணு நிறையா, 1-2ன்னா நம்ம அவ்வளோ அது மேலே நாட்டம் இருக்காது. நிறையா இது வரைக்கும் அவங்க குடிக்கவே இல்லை. இப்போ கூப்பிட்டு கொடுக்குறாங்க. கூப்பிட்டு அப்படியே நிறையா குடத்துல கிண்ணத்துல எல்லாம் திராட்சை ரசம் கொண்டு வச்சு கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயும் அந்த சந்ததிகள், அந்த குமாரர்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதனால நாங்கள் இதை குடிக்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சந்ததியாக நாங்கள் வீடு கட்டலை, நாங்கள் திராட்சை தோட்டங்களை வாங்கலை, எதுவுமே பண்ணல, அப்படியே பரதேசிகளை போல கூடாரங்களை குடியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்த உடனேயும் கர்த்தருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். பாருங்கள், கீழ்ப்படுகிறவங்களுக்கு எங்கே இருந்தாலும் கர்த்தர் தேடி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். நம்ம போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை தேடவும் இல்லை, ஆனால் கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியல. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, யோனதாபுடைய குமாரர்களில் அவங்களுக்கு சந்ததி இல்லாமற் போவதில்லை, என்னாலும் அவங்களுடைய சந்ததிக்கு ஒரு குமாரன் இருந்துகிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்த வாரிசு வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுடைய சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். அப்போ நாமும் கூட கர்த்தர் சொல்கிற ஒரு சின்ன சின்ன கட்டளைகள் தான். அவர் நம்மளை ரொம்ப அப்படியே பாரத்தை தூக்கி தலைமையில வச்சு சுமக்கணும்னு சொல்கிறது இல்லை, நன்மையானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறாரு. நாம் அதை அப்படியே கை கொள்ளும் பொழுது நம்ம போய் கர்த்தரிடத்துல கேட்கணுன்ற, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவரே நம்மை தேடி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதித்து வாழ வைக்க கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.